ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசிர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, இன்று திங்கட்கிழமை உன் சாயப்பா உன்னிடம் ஒரு நல்ல செய்தி சொல்ல வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன். ஆம் செல்லமே, வாரத்தின் முதல் நாளான இன்று உன் சாயப்பா சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நீ கேட்டு முடித்து விட்டால் அடுத்த 10 நிமிடத்திற்குள் உனக்கான மிகப்பெரிய நல்ல செய்தியானது உன்னை தேடி வந்து சேரும். நான் சொல்லக்கூடியது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது. இதுவரை தேவையில்லாமல் கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடியதாக இருக்கும். எதை நினைத்தும் கலங்காதே. நான் கேட்கின்ற விஷயங்களை எல்லாம் எனக்காக எப்போது செய்வீர்கள் சாயப்பா என்று நீ கேட்டாயல்லவா? இதோ உனக்காக அதையெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் தான் இன்றைய தினத்தை உன் சாயப்பா உனக்காக தீர்மானித்திருக்கின்றேன். அவற்றையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றுதான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நான் சொல்லக்கூடியது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது. நீ கேட்பது உன்னிடமே வந்து சேரப் போகின்றது. நீ எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல நல்ல தருணங்கள் எல்லாம் இப்போது உன்னை வந்து சேர்ந்து விட்டது. என் செல்ல குழந்தை, நீ நான் ஒரு விஷயத்தை உனக்காக சொல்லுகிறேன் என்றால் நிச்சயமாக அது உனக்கானது. உன்னை தேடி வரப்போகின்றது. உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்றத்தை கொடுக்க போகின்றது என்பதை நீ நம்ப வேண்டும். என் செல்லமே, நான் எப்போதும் உன் வாழ்க்கையில் இணைந்திருக்கின்றேன். உன்னோடு சேர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்ற தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் உன் சாயப்பா உன்னோடு இருக்கின்றேன். இந்த உலகத்தில் தவறுகளை செய்யாமல் யாரும் இருப்பதில்லை. எல்லாருமே சரியான மனிதர்களாக இருக்கவும் போறது கிடையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கே தெரியாமல் சிறு சிறு தவறுகளை செய்தவர்கள் கூட இருக்கின்றார்கள். ஒரு தவறை செய்யும் போது அது தவறு என்று தெரிந்தவுடன் அதை திருத்திக் கொண்டு மீண்டும் மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யாமல் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் நியதி. என் செல்லமே, இந்த உலகத்தில் அதிகமாக தோல்வியை சந்தித்தவர்களும் இருக்கின்றார்கள். அந்த தோல்வியினுடைய அனுபவத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு வெற்றியை தன் வசமாக ஆக்கிக் கொண்டவர்களும் இருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் நீ நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய சோகமானது மாறப்போகின்றது. உன்னுடைய மகிழ்ச்சியானது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. யார் ஒருவர் அளவுக்கு அதிகமான சோகத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கின்றார்களோ அவர்களுக்கு அதிகமான சந்தோஷமும் நிம்மதியும் காத்து கொண்டு இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே. மகிழ்ச்சி என்றால் சாதாரணமான மகிழ்ச்சி கிடையாது. மிக அதிக அளவிலான பிரம்மாண்டமான ஒரு மகிழ்ச்சியானது அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. துன்பமானது சந்தோஷமானது என்று எல்லாமே ஒரு காலத்தில் வருவதும் போவதுமாகத்தான் இருக்கப் போகின்றது. எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமானதுதான். ஒன்று இருந்தால் மற்றொன்று தானாகவே வந்து சேர்ந்துவிடும். என் செல்லமே, வாழ்க்கை என்பதே ஒரு அனுபவ பாடம்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையானது மலர்ச்சோலையாக மாறப்போகின்றது. மனம் வீசும் நந்தவனமாக இருக்கப் போகின்றது. எதை நினைத்தும் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் உனக்கு நான் துணையாக இருக்கின்றேன். ஒரு சில வழிகள் எல்லாம் உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். யாரிடத்திலும் அளவுக்கு அதிகமாக பேசக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை பற்றி ஆலோசிக்க கூடாது. உனக்கு எது சரி என்று தெரிகின்றதோ, எது சரியாக இருக்கும் என்று நீ சிந்தனை செய்கின்றாயோ அவற்றையெல்லாம் நீ செய்து முடித்துவிடு. உனக்கான வெற்றியானது தானாகவே வந்து சேரும். எதற்காக இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடந்தது என்று எல்லாவற்றையும் நடந்து முடிந்த பிறகு நீ சிந்தித்து கொண்டு இருப்பதை விட இது எப்படி நடக்கும், இவற்றையெல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்று நீ திட்டமிட்டு ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கிவிட்டால் வெற்றியானது உனக்கு நிச்சயமாக வந்து சேரும். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையானது என் கைகளில் இருக்கின்றது. உன் சாயப்பா இதை வெறும் வார்த்தையாக மட்டும் சொல்லவில்லை. உன்னுடைய வாழ்க்கையாகவே நான் இருக்கிறேன் என்பதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்து சேர்த்தே தீருவேன். எதை நினைத்தும் நீ கவலைப்படக்கூடாது. யாராவது நம் வாழ்க்கையில் நம்மை துன்பப்படுத்தி விடுவார்களோ என்றெல்லாம், ஏதாவது தவறாக நடந்து விடுமோ என்றெல்லாம் கவலைப்படாதே. உன்னுடைய வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்த உன் சாயப்பா நான் ஆயத்தமாகிவிட்டேன். அதே போல உன்னுடைய மனதில் பயமோ குழப்பமோ வரும்போது பதட்டப்படாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என் அன்பான செல்லமான குழந்தையல்லவா நீ. நடக்கும் முன்னே நல்லது மட்டுமே நடக்கும் என்று நினைத்து கொண்டே ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கு.
பிறகு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று நம்பிக்கையோடு இரு. உன் நினைவு எப்படி இருக்கிறதோ அதே போலத்தான் உன் எண்ணமும் உன்னுடைய சொற்களும் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடத்தி கொடுக்கும். நீ என்ன நினைக்கிறாயோ அதுவே நடக்கும் என்று நான் உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். நல்ல விஷயங்களை நினை, நல்ல செயல்களை நினை, நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இரு. அப்போது உனக்கு எல்லாமே நல்லதாகவே கிடைக்கும். நான் சொல்லக்கூடியது நிச்சயமாக நடந்தே தீரும் என்ற நம்பிக்கையோடு இரு. எல்லாமே வாழ்க்கையில் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கின்றது என்றெல்லாம் கவலைப்படாதே. என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று மனம் தளராமல் இரு. எதையும் கண்டு கொள்ளாதே, துவண்டு விடாதே, நம்பிக்கையை இழந்து விடாதே. கொஞ்சம் பொறுமையாக இரு. உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். நீ என்னுடைய குழந்தையல்லவா? உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் போது நீ எதைக்காகவும் கவலைப்படக்கூடாது. உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரத்தான் போகின்றது. அதற்கு உன் சாயப்பா தான் சாட்சியாக இருக்கின்றேன். உன் வாழ்க்கை எப்போது மாறுமோ என்று நீ நினைத்து கொண்டிருந்த தருணமானது இப்போது வந்து விட்டது. உன் கஷ்ட காலம் முடிந்து விட்டது. நீ கவலைப்பட்ட நேரங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. உனக்கு நான் எந்த கெடுதலும் செய்வதற்கு எதையும் அனுமதிக்க மாட்டேன். கெட்ட எண்ணத்தோடும் உன்னை யாரும் நெருங்கவும் நான் விட மாட்டேன். எதை நினைத்தும் கவலைப்படுவதையோ வருத்தப்படுவதையோ விட்டுவிட்டு எதுவுமே என்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு. தொலைந்து போன நேரத்தையும் நாட்களையும் நினைத்தெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருப்பதால் அவற்றையெல்லாம் மீண்டும் திரும்ப கொண்டு வர முடியாது. ஆனால் உன்னுடைய முயற்சியும் பொறுமையும் உன்னுடைய தன்னம்பிக்கையும் நீ செய்யக்கூடிய வேலையும் உனக்கு நிச்சயமாக வெற்றியை கொண்டு வந்து சேரும். சாயப்பா உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக அனைத்தையும் உனக்காக நான் நடத்தி கொடுப்பேன் என்று நீ புரிந்து கொள். நல்லதை நினைத்து நல்லதை மட்டுமே செய்பவர்களுக்கு நன்மையானது வந்து கொண்டே இருக்கும். இனி உன் வாழ்க்கையில் ஏமாற்றம் என்ற சொல்லிற்கே இடமே இருக்காது. நீ தொட்டது எல்லாமே இனி ஏற்றமாகவே இருக்கும். உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. என்னால் எந்த பலனுமே எனக்கு இல்லை என்றெல்லாம் தாழ்வாக எண்ணாதே. உன்னுடைய வாழ்க்கையில் இருள் என்ற பேச்சிற்கே இனிமேல் இடம் இருக்காது. உன்னை நீயே குறைவாக மதிப்பிட்டு கொள்ள வேண்டாம். நீ எந்த அளவிற்கு உயர்வானவர் என்று எனக்கு தெரியும். நம்பிக்கையோடு இரு. அது உனக்கானது மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இனிமேல் நீ உருவாக்கப் போகின்றாய். நீ ஆனந்தமாக இருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் இப்போது வந்து விட்டது. நல்லது எப்போதும் உன் வாழ்க்கையில் நீ நடந்து கொண்டே இருக்கும். வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையையும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையையும் இனிமேல் நீ அனுபவிக்கப் போகின்றாய். உன் சாயப்பா எல்லாவற்றையும் அமைத்து கொடுக்க போகின்றேன். நல்லதை நினைத்து நல்லது செய்பவர்களுக்கு எப்போதும் நல்லதுதான் நடக்கும் என்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ அப்போது புரிந்து கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் என்று நான் சொல்லுகின்றேன் அல்லவா? அந்த அதிசயமானது நிச்சயமாக நடக்கும். அந்த அதிசயங்கள் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு 1000 முறை எனக்கு நன்றி சாயப்பா என்று நீ சொல்லிக்கொண்டேதான் இருக்கப் போகின்றாய். உன்னுடைய சந்தோஷமான வார்த்தைகளை கேட்பதற்காகத்தான் நானும் காத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான சாதகமான சூழ்நிலைகள் எல்லாம் இப்போது உருவாகிவிட்டது. உன்னுடைய நேர்மறையான சக்தியானது இந்த பிரபஞ்சத்தை சுற்றிலும் இருக்கின்றது. நீ அதை நேர்மறையாகவே பயன்படுத்தி கொண்டால் உனக்கு நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நேர்மறையானதாகவே இருக்கும். எதற்காகவும் கலங்காதே. அனைத்திற்கும் துணையாக நான் இருக்கின்றேன். உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் பரிபூரணமாக துணையாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.